இந்த வயசுலையும் அவர் வந்து நடிக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசி 10 நிமிஷம் மனசை கசக்கி கடைசியில் அவர் வந்து குணச்சித்திர வயசில் மாறும்போது நமக்கே மனசில் ஐயோ பாவம்னு நினைக்க தோணுது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது மகாராஜா படத்தின் திரை விமர்சனம். உன் பொண்ணும் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல, அக்கா தங்கச்சி இல்லைன்ற அப்போ லட்சுமின்றது யாரியா? லட்சுமி சார். சாத்துனன்னு வச்சுக்க, தலை தனியா போயிடும். மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி, பாரதி ராஜா, மம்தா மோகன்ராஜ், அனுராக் காஷ்யப், சிங்கம்புலி, நடராஜன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நித்திலன் சுவாமிநாதன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படம் ஒரு மர்டர் த்ரில்லர் என்று சொன்னாலும் கடைசியில் ஒரு 15 நிமிஷம் படம் முழுக்க நாம் பொறுமையாக பார்த்த விஷயத்தை கடைசி 10 நிமிஷம் மனசை கசக்கி பிழிய வைக்கிறார் டைரக்டர் நித்திலன் சாமிநாதன். கடைசி 15 நிமிஷம் படம் பார்த்தாலே புரியும் அளவுக்கு தான் படம் இருக்கிறது. ஆனாலும் கதையை லைட்டாக சொல்லி ஆகணும் இல்லையா? சலூனில் வேலை செய்கிறார் விஜய் சேதுபதி. அந்த சலூனை நடத்தி கொண்டிருக்கிறார் PL தேனப்பன். அப்போது ஒருவர் அங்கே ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு வர்றாரு. அவர் தான் அனுராக் காஷ்யப். அனுராக் காஷ்யப்புக்கு மகளுக்கு அன்றைக்கு பிறந்தநாள். பிறந்தநாளுக்காக ஒரு $1 பதித்த செயினை வாங்கிட்டு வர்றாரு. கடையில் புதுசாக ஆர்டர் பண்ணிட்டு அதை பைக்குள்ளே வச்சுருக்காரு. பைக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தால் அவருக்கு அப்படியே யோசனை பண்ணுறாரு. அவன் அனுராக் காஷ்யப் பேசுனதை விஜய் சேதுபதி கேட்டுகிட்டே இருக்கார். உடனே அவருடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறவர்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து உண்மையை உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது அதை ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அவன் வேலை செய்கிறவன், அவன் போலீஸில் போட்டி கொடுத்துருவான்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வந்தால் போலீஸ் படையோடு வர்றாரு. சைடில் விஜய் சேதுபதி நிற்கிறார். அனுராக் காஷ்யப் விஜய் சேதுபதி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறார். அதுக்கப்புறம் 15 வருஷம் ஆகுது. இதுக்கிடையில் அபிராமி அனுராக் காஷ்யப்போட மனைவி, அவருடைய குழந்தை, பெண் குழந்தை. இனிமே நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், இது உன் பெண்ணு இல்லை, உன் மகா இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னா ஊர்லெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டியது, ரேப் பண்ண வேண்டியது, இதுதான் அவருடைய வேலை. இதனால் 15 வருஷமும் இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு அனுராக் காஷ்யப். அனுராக் காஷ்யப்பு பயங்கர வில்லன், ஆனால் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். ஏன்னா அனுராக் காஷ்யப் ஏன் வில்லனை நடிச்சிருக்காருன்னு சொன்னால், கிளைமேக்ஸில் அந்த பாசத்தால் துடிக்கிற கட்டம், ஆகா இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்கிற விஷயம், இதெல்லாம் ரொம்ப உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகராக மாறியிருக்கிறார் அனுராக் காஷ்யப். அட்டகாசம் பண்ணியிருக்கார். ஆரம்பத்தில் அவர் மேலே உள்ள வில்லத்தனமான நடிப்பு பூரா கடைசியில் அவர் வந்து குணச்சித்திர வயசில் மாறும்போது நமக்கே மனசில் ஐயோ பாவம்னு நினைக்க தோணும். ஆனால் இந்த கடைசி 10 நிமிஷம் ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு. அது எல்லோரும் எதிர்பாராத ஒரு திருப்பம். அது சொன்னால் அவங்களுக்கு படம் பார்த்தா பிடிக்காது, அதனால் அது சொல்லக்கூடிய தேவையில்லை. இதில் அபிராமி அனுராக் காஷ்யப்பின் மனைவியாக வருகிறார். அன்னைக்கு பார்த்த விருமாண்டி அபிராமி அப்படியே இருக்கிறார். இத்தனை வருஷங்கள் ஓடி இருக்கு, ஆனால் வயசு ஏறவே இல்லை, முகம் அப்படியே இருக்குது. அபிராமி மிக அழகான அம்மாவாகவும் பாசமுள்ள அம்மாவாகவும் நடித்திருக்கிறார் அம்மா அபிராமி. மம்தா மோகன்தாஸ் இதில் வந்து பள்ளிக்கூட ஆசிரியராக வருகிறார் மம்தா மோகன்தாஸ். இதில் முக்கியமான விஷயம், இடையில ஒரு கதை என்னென்னா, விஜய் சேதுபதியுடைய மகள், அவர் வந்து ஸ்கூலில் வந்து படிப்பில் நம்பர் 1, அதுவும் ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர் 1. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் சுற்றுலா போகிறாரு. சுற்றுலா போகும்போது அந்த ஷூ கிழிஞ்சு போச்சு. எப்பா அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த இதே மாதிரி ஒரு ஷூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பாசமுள்ள அப்பா அந்த ஷூவை வாங்கிறதுக்கு ஷூவை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. சுற்றுலா முடிஞ்சு மக வர்றா. அப்போ தான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதியுடைய மகள் கற்பழிக்கப்படுகிறாள், கொலை செய்யப்படுகிறாள். தன்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்ததன் காரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து
கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடராஜன் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவரும் எவ்வளவோ முனிஷ்காந்த் சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டரும் 2 பேரும் தேடுறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது பணம் கொடுத்தா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவுடனே 5 லட்ச ரூபா தர்றேன், எனக்கு எங்கள் வீட்டில் இருந்த குப்பை தொட்டி வேணும். ஏன்னா அந்த குப்பை தொட்டியை விஜய் சேதுபதி கோயில் மாதிரி நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். அந்த குப்பை தொட்டியில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குங்கிறதான் கடைசி கிளைமாக்ஸில் ரிவீல் ஆகும். அந்த குப்பை தொட்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க, நான் 5 லட்ச ரூபா தந்துடுறேன்னு சொல்கிறாரு. இந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜனும் சப் இன்ஸ்பெக்டர் முனிஷ்காந்தும் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டி தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த குப்பை தொட்டி தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு போலீஸ் இன்ஃபார்மரை செலக்ட் பண்ணுவாங்க. அவர் தான் சிங்கம்புலி. சிங்கம்புலி யார், எப்படிப்பட்டவருங்கிறது கிளைமாக்ஸில் தெரியும். அதை இப்போ சொல்ல முடியாது, கதை அப்படி போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தில் விஜய் சேதுபதி சில இடங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக தோன்றினாலும் அந்த குணச்சித்திர நடிகர் விஜய் சேதுபதிக்கே உரித்தான ஒரு டெய்லர் மேடு ரோல் பண்ணியிருக்காரு இதில் விஜய் சேதுபதி. அதில் எந்தவித சந்தேகமே இல்லை, மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. பொதுவாக விஜய் சேதுபதிக்கான பாத்திரம் இது. நடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிற இடம். அதனால் நடிக்கிறதுக்கு கிடைத்த வாய்ப்பை மிக அருமையாக பயன்படுத்தியிருக்கிறார் விஜய் சேதுபதி. அதில் எந்த ஐயமுமே இல்லை. விஜய் சேதுபதியை பார்க்கும்போது ஒரு பரிதாபத்துக்குரிய அப்பாவாகவும் ஒரு பார்பராகவும், சலூன் கடையில் வேலை செய்கிற பார்பராகவும் பரிமளித்திருக்கிறார். இந்த படத்தில் சிங்கம்புலி அட்டேங்க அப்பா, போலீஸ் இன்ஃபார்மர்னால் இப்படி ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் இருக்கணும். மிகச்சிறந்த நடிகன் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அவருக்கும் சில நேரத்தில், அதாவது கள்ளனுக்கு திருட்டு பயலுக்கு நாம் மாட்டிக்க போகிறோன்னு தெரியாமையே சில நேரம் மாட்டிப்பான். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் சிங்கம்புலி. அதுமாதிரி முனிஷ்காந்த் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காரு. பாரதி ராஜா இந்த படத்தில் முடிதிருத்தும் தொழிலாக நடிச்சிருக்காரு. எனக்கு பாரதி ராஜாவை பார்க்கும்போது அவர் படத்தில் வந்த முடிதிருத்தும் தொழிலாளி சீனிவாசனைத்தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வயசுலேயும் அவர் நடிக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வசனம் பேசும்போதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் பாவம் அவரை போட்டு சொல்ல பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை பாரதி ராஜாவிடம் இருந்து. ஆனால் அவரை பார்த்தால் நமக்கு இரக்கம் வருகிறது. இதுதான் உண்மை. இந்த படத்துக்கு லோக்நாத் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிக சிறந்த ஒளிப்பதிவு. அந்த கடைசி காட்சியெல்லாம் நெஞ்சை பதற வைக்கிறார். அதே மாதிரி அந்த ஒரே ரூமுக்குள்ளே அந்த 3 பேர் ரேப் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த காட்சி. ஒளிப்பதிவாளர் லோக்நாத் மீது நாம் எந்த விமர்சனமும் வைக்க முடியாது. மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. அதே போல் இசையமைப்பாளர் அவருடைய பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். ஆனால் என்ன பாட்டு, ஒரு பாட்டு டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் அந்த எல்லா கிளைமேக்ஸையும், த்ரில்லையும், திருப்பத்தையும், இரக்கத்தையும் கடைசி 15 நிமிஷத்தில் அடக்கியிருக்காரு. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மற்றபடி இடையில கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்கி. அதெல்லாம் தாண்டி நம்ம படத்தை பார்க்கணும். இந்த படம் கண்டிப்பாக நிச்சயமாக விஜய் சேதுபதிக்கு விருது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அனுராக் காஷ்யப்புக்கும் விருது கொடுக்கலாம். ஆனால் அவர் சொந்த குரலில் பேசாதனால விருது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதேமாரி சிறந்த படத்துக்கான விருதும் மகாராஜாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் வந்த படங்களில் கருடனுக்கு அப்புறம் மிகச்சிறந்த படம் மகாராஜா. தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நேயர்களே, இது போன்ற யதார்த்தமான உண்மை விமர்சனங்களுக்கு பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.